சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, வாழ்வில் நீ படும் கஷ்டத்திற்கு எல்லாம் உன் கூட இருப்பவர்கள் தான் காரணம். நான் உன்னுடைய வாழ்க்கையில் நீ எதுவாக இருந்தாலும் செய் என்று சொல்லியிருக்கிறேன். ஆனால் இது எதையுமே காதில் வாங்காமல் மற்றவர்கள், என்னுடைய கூட பிறந்தவர்கள் எனக்கு நல்லதுதான் செய்வார்கள், என் கூட பிறந்தவர்கள் எல்லா விதத்திலும் எனக்கு உதவியாகத்தான் இருப்பார்கள், அப்படி இப்படி என்று சொல்லி கூட பிறந்தவர்களை நம்பி 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 இப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையின் நிலைமையை பார்த்தாயா? யாராக இருப்பினும் உன்னுடைய கண் பார்வை உன்னுடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். ஆனால் எப்பொழுதும் உன்னுடைய கண் பார்வையிலேயே இருக்கணும் என்று நான் சொல்லி இருக்கிறேன். ஆனால் அதையெல்லாம் நீ நம்பாமல், என்னுடைய இரத்த உறவு தானே, என் கூட பிறந்தவர்கள் தானே, என்னுடைய துணையின் கூட பிறந்தவர்கள் தானே, எந்த விதத்தில் அவர்கள் தவறான விஷயங்களை எங்களுக்கு செய்வார்கள், நல்லதுதான் செய்வார்கள் என்று சொல்லி 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 இப்பொழுது உன்னுடைய வாழ்க்கைக்கு ஆபத்தை நீ உருவாக்கி கொண்டாய். அவர்கள் ஏதோ ஏதோ சொல்கிறார்கள் என்பதற்காக அவர்கள் சொன்ன சில விஷயத்தை எல்லாம் செய்து செய்து இப்பொழுது அனைத்திலும் நீ நஷ்டமடைந்து இருக்கிறாய். உன்னுடைய வாழ்க்கையில் யாரையும் நம்பக்கூடாது என்பதுதான் முக்கியமான ஒரு விஷயம். உன்னுடைய ஜாதகத்தை நீ யாரிடமாவது எடுத்துட்டு போய் பார்க்கும் பொழுதும் அவர்கள் உன்னிடம் சொல்லியிருப்பது, நீங்கள் யாரையும் நம்பாமல் இருப்பதுதான் உங்களுடைய வாழ்க்கையில் நல்லது என்று. ஆனால் அது எதையுமே கேட்காத நீ இப்பொழுது எல்லாரையும் நம்பி, முக்கியமாக கூட இருப்பவர்களை நம்பி நம்பி ஏமாந்து போனதுதான் இப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் மிச்சம். எப்பொழுதுமே சொல்கிறேன், எல்லா விஷயத்திலையுமே சொல்கிறேன், ஒன்றே ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள், யாரையும் அளவுக்கு மீறி நம்பாதீர்கள். உன் குடும்பத்தில் இருப்பவர்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, ஏதாவது ஒரு பொறுப்பை ஒரு நபரிடம் கொடுக்கிறீர்கள் என்றால் உங்களுடைய கண் பார்வை அதில் இருக்கட்டும். எல்லா விஷயத்தையும் மறந்து எல்லா விஷயத்தையும் அப்படியே அவரிடம் கொடுத்தீர்கள் ஆனால் அதில் என்ன தவறு செய்கிறார்கள், என்ன சூட்சுமங்கள் செய்கிறார்கள் என்பது தெரியாமல் கடைசி நேரத்தில் நின்று தவிர்க்கப் போவது நீயாகத்தான் இருப்பாய். காலம் முழுவதும் கஷ்டங்கள் வரும், உனக்கு என்று சொல்லவில்லை, பொதுவாக எல்லோருக்கும். அதை தாண்டி தாண்டி வர வேண்டும். சந்தோஷமும் வரும், அதையும் தாண்டி 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 வர வேண்டும். இந்த உலகத்தில் எதுவும் நிலையானது கிடையாது. இதுதான் நிலை, இது நிலை இல்லை என்பதை சொல்ல முடியாது. எல்லாமே ஒரு நாள் உனக்கு பிடிக்கும், ஒரு நாள் பிடிக்காது, பிடிக்காத ஒன்று ஒரு நாள் பிடிக்கும், பிடித்த ஒன்று ஒரு நாள் பிடிக்காது. இது மாதிரியான விஷயங்கள் நடக்கத்தான் செய்யும். ஆனால் உனக்கு கடைசி வரைக்கும் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் உனக்கு பிடித்திருக்க வேண்டும், உன்னை. உனக்கு யாரை நீ வெறுத்தாலும் சரிதான், உன்னை நீ எப்பொழுதும் நீ வெறுக்கக்கூடாது. நீ நீயாக இருக்க வேண்டும். உன் வாழ்க்கையில் எல்லாமே உனக்கு பிடித்ததாக நடக்க வேண்டும் என்றால் முதலில் ஒரு விஷயத்தை தெரிந்து கொள், உன்னை நீ நம்பு. உன்னை மீறி மற்றவரை நம்பாதே. உன்னுடைய இரத்த உறவுகளை நம்பி 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 இப்பொழுது நீ நிறைய விஷயங்களை இழந்தாய். உன்னை பற்றி ஒரு விஷயம், உன் குடும்பத்தில் நடக்கும் ஒரு விஷயத்தை பற்றி நீ போய் சொல்லும் பொழுது அது உன் ரத்தம் உறவு, உன்னுடைய தக்கா தம்பி தங்கை இது மாதிரியான உறவிடம் சொன்னால் வெளியில் போவாது. ஒரு ஆறுதல் வார்த்தை கிடைக்கும், ஒரு தைரியம் கிடைக்கும், ஒரு தன்னம்பிக்கையான வார்த்தைகள் கிடைக்கும் என்று நீ சொல்வாய். ஆனால் அது நாளையே இன்னொரு நபர் உனக்கு அழைப்பு போட்டு உன் வாழ்க்கையில் இப்படி நடந்து விட்டதாமே, கேள்விப்பட்டேன் என்று சொல்லும் பொழுது ஒரு இரத்த உறவு, நம் கூட பிறந்தவர்கள் தானே என்று தானே சொன்னோம். எப்படி இவர்கள் நம்முடைய வாழ்க்கையை 4 பேருக்கு தெரிகிற மாதிரி இப்படி செய்து விட்டார்களே என்று கோபம் வருகிறது அல்லவா? அதனால தான் சொல்கிறேன், இரத்த உறவு யாராக இருந்தாலும் உன் வாழ்க்கையில் இருக்கும் விஷயத்தை உனக்குள் வைத்துக்கொள். தெய்வத்திடம் சொல்லு, உன் தாய் தகப்பனிடம் சொல், மற்றபடி வேறு யாரிடமும் சொல்லாதே. நீ உன் மனதில் இருக்கும் ஒரு விஷயத்தை நீ சொல்கிறாய் என்றால் அது உனக்குத்தான் வழி, மற்றவர்களுக்கு அது வெறும் கதை மட்டும்தான். அது அவர்களுக்கு வழியை தராது. ஓ அப்படியா என்று கேட்பார்கள். ஆனால் உள்ளுக்குள் ஒரு சந்தோஷம் இருக்கும். அது எப்பொழுது அந்த சந்தோஷம் வெளிப்படையாகும் என்றால், உன்னுடைய வாழ்க்கையில் நீ ஏதாவது செய்து நான் ஜெயிப்பேன் என்று ஒரு வாக்கு கொடுத்து விட்டு தோற்றுப்போய் நின்றார், என்னமோ சொன்னாய் ஜெயிப்பேன் என்று தோற்றுப்போய் நிற்கிறாய் என்று அங்கு கேவலப்படுத்துவார்கள். புரிகிறதா? நம்புங்கள். யாரை நம்புகிறீர்களோ இல்லையோ உன்னை நீ நம்பு. மற்றவர்கள் உன்னை கேலி பேசுவதற்குத்தான் இங்கு காத்திருக்கிறார்கள்.
சந்தோஷமான வார்த்தையை சொல்வதற்கு அல்ல. உன் வாழ்க்கையில் நீ நன்றாக இருக்க வேண்டும். பல இடத்தில் நீ உனக்கு துணையாக இருக்க வேண்டும். நீ மட்டும்தான் கடைசி வரைக்கும் உனக்கு துணை. கண்ணீர் வந்தாலோ முதலில் கிடைப்பது உன் கைகள் தான். ஒரு விஷயம் சந்தோஷமாக நடந்தாலும் முதலில் சந்தோஷப்படுவது நீதான். கவலை என்றாலும் உடனடியாக பதறிப்போய் நிற்பதும் நீதான் உனக்காக. அதனால் எப்பொழுதும் யாரை நம்பாது. இன்று உன்னுடைய வாழ்க்கையில் நீ யாரெல்லாம் நம்பி நிற்கிறாயோ அவர்களெல்லாம் கடைசியில் உனக்கு துரோகம்தான் செய்கிறார்கள். இது நான் உனக்கு சொல்லிதான் தெரிய வேண்டும் என்பது கிடையாது. உனக்கே தெரியும். உறவுகள் என்று சொல்லி அவர்கள் ஒரு இடத்தில் உன்னை கைவிடும் பொழுது உனக்கு தோன்றுவது ஒன்றே ஒன்றுதான், இப்படி ஏமாற்றி விட்டார்களே என்று. அந்த இடத்தில் என்ன வாழ்க்கை இது, இந்த வாழ்க்கை வாழாமலேயே இருக்கலாம் என்று தோன்றுகிறது. தங்கமே, கவலையை விடு, சந்தோஷமாக இருப்பாய். ஆனால் இவர்களை எல்லாம் நம்பாத பட்சத்தில் யாரையும் நம்பாதே. எல்லார் மீதும் நம்பிக்கை வைத்தாலும் ஒரு செயலை நீ அவர் கையில் ஒப்படைத்தாலும் கண்காணித்து கொண்டே இரு. நல்ல ஒரு விஷயம் செய்கிறார்களா, நல்ல ஒரு வாழ்க்கையில் போய்க் கொண்டிருக்கிறதா என்பதை யோசிக்காமல் கண்மூடித்தனமாக நம்பி எதையும் இழந்து விடாதே. நம்புங்கள், உங்களை நீங்கள் நம்புங்கள். மற்றவரை நம்பி ஏமாந்து விடாதீர்கள். உன்னை பார்க்கும் பொழுது மன வேதனையாக இருக்கிறது. எத்தனை தடவை சொன்னாலும் இந்த பிள்ளைக்கு ஏன் இந்த ஒரு விஷயம் மட்டும் மனதில் ஏற மாட்டேங்கிறது, எல்லா விஷயத்திலும் ஏன் இந்த நிலைமைக்கு கொண்டு வந்தது என்று. உன் வாழ்க்கை இந்த நிலைமைக்கானது என்றால் நீ நம்பினாய் பத்தியா? உன்னை சுற்றி இருக்கும் உன்னுடைய அக்கா, தம்பி, தங்கை என்று அத்தனை பேரும் உறவுகள் அவர்கள்தான் உன் வாழ்க்கையில் இப்பொழுது உன்னை இந்த நிலைமைக்கு ஆக்கியதற்கு காரணம். உன்னுடைய வாழ்வை நீ நல்லபடியாக இருப்பாய். நீ உன்னுடைய வாழ்க்கையில் எதை எடுத்து கட்டி செய்கிறாயோ அந்த விஷயத்தில் நல்லதாகத்தான் இருப்பாய். அமோகமான எதிர்காலம் உண்டு, சந்தோஷம் உண்டு, சகல ஐஸ்வர்யங்களும் உண்டு. நான் உனக்கு துணை இருப்பேன். நான் உனக்கு பாதுகாப்பாக இருப்பேன். இன்று மட்டுமல்ல, என்றுமே உனக்கு சந்தோஷத்தை வாரி வாரி வழங்குவேன். உன் தொழில் முன்னேறும். உன் தொழிலால் உனக்கு பணங்கள் அதிக கிடைக்கும். நம்பிக்கை வைத்துக்கொள். யாருமே உனக்கு துணையாக இல்லை என்றாலும் இந்த சாய் துணையா இருப்பேன். உன் தொழில் துணையாக இருக்கும். நிச்சயமாக உனக்கு எல்லா விதத்திலும் அற்புதங்கள் நடக்கும். நம்பிக்கையோடு இருங்கள். சதா சர்வ காலமும் கடவுளுடைய பாதுகாப்பில் இருக்கும் உனக்கு இனி தொட்டது அனைத்தும் துவங்கும். காலம் முழுவதும் நான் இருந்து உன்னை ஒவ்வொரு கட்டமாக முன்னேற்ற பாதைக்கு கொண்டு சென்று வாழ வைப்பேன். நீ என்னுடைய பிள்ளை. உன்னை நான் கட்டாயமாக வாழ வைத்து உன்னை அடுத்தடுத்த கட்டங்களுக்கு கொண்டு சென்று நிம்மதியாக உனக்கு எல்லா விதமான திருப்தியையும் கொடுப்பேன். எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன். மறந்து விடாதே, இந்த சாய்க்கு தெரியாதது இந்த உலகத்தில் எதுவும் கிடையாது. சாய்க்கு தெரியும் உன்னை எந்த நிலைமையில் வாழ வைக்க வேண்டும், எப்படிப்பட்ட உனக்கு திருப்தியான வாழ்க்கையை கொடுக்க வேண்டும் என்று. நம்புங்கள், நல்லதே நடக்கும். எப்பொழுதும் எல்லா நாளும் இந்த சாய் கூடவே இருந்து அருள் பொழிவேன். புரிகிறதா? வாழ்க்கையை வெறுத்து விடாதே. அமோகமான எதிர்காலம், சந்தோஷம் எல்லாம் உண்டு. எப்பொழுதும் உன் கூடவே தான் இருப்பேன். இந்த சாய்நான். ஓம் சாய்ராம்.